ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சோனியா சார்ல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டில் இருக்கிறத மட்டும் வச்சு எவ்வளோ குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருங்க. பேன் சூடானோடனே அதில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டை இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா அப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நான் இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையை நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வேக வச்ச முட்டையை 2 துண்டாக இப்படி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. ரொம்ப சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் செஞ்சிடலாம். இதை நீங்கள் இப்படி அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் இறங்குற அளவுக்கு அதை நல்லா அந்த மசாலாவை எடுத்து அந்த முட்டை மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இது மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த முட்டையை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. இது நீங்கள் ஓப்பனில் வச்சு அப்படியே வேக விடுங்க. அவ்வளோதான். சுவையான முட்டை மிளகு வறுவல் தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.